சர்வதேச பயணிகளை பாதிக்கும் மிகவும் பொதுவான உடல்நல பிரச்சினையான பயணிகளின் வயிற்றுப்போக்கு பற்றிய இந்த கல்வி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இதன் காரணங்கள், பயனுள்ள தடுப்பு முறைகள் மற்றும் முறையான மேலாண்மை உத்திகள் பற்றிய விரிவான புரிதலை வழங்குவதே எங்கள் முக்கிய நோக்கம். உலகளாவிய பயணத்தின் போது ஏற்படும் உடல்நல அபாயங்களை குறைக்க இந்த தகவலை தெரிந்து கொள்வது ஒரு முக்கியமான அங்கமாகும். துருஸ்தா என்றும் அழைக்கப்படும் இந்த நிலை, நோய்க்கிருமி பாக்டீரியா அல்லது வைரஸ்கள் கலந்த உணவு அல்லது தண்ணீரை உட்கொள்வதால் ஏற்படும் ஒரு குடல் தொற்று ஆகும். இந்த தொற்று பரவும் வழிகளை புரிந்துகொள்வதுதான் அதை தடுப்பதற்கான முதல் படியாகும். அசுத்தமான நீர்நிலைகள் மற்றும் சுகாதாரமற்ற முறையில் கையாளப்படும் உறவுகள் மூலமே இந்த நுண்கிருமிகள் நம் உடலுக்குள் நுழைகின்றன. தண்ணீர் குடிக்கும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை. குடிப்பதற்கும் பல் துலக்குவதற்கும் பயன்படுத்தும் நீர் சீல் வைக்கப்பட்ட பாட்டில்கள் அல்லது முறையாக காய்ச்சப்பட்ட, வடிகட்டப்பட்ட அல்லது வேதியியல் முறையில் சுத்திகரிக்கப்பட்ட பாதுகாப்பான ஆதாரத்திலிருந்து மட்டுமே இருக்க வேண்டும். பனிக்கட்டிகள் பெரும்பாலும் சுகாதாரமற்ற நீரிலிருந்து தயாரிக்கப்படலாம் என்பதால் அவற்றின் ஆதாரம் உறுதி செய்யப்படாத வரை அவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது. உணவு பாதுகாப்பு விதிகளை பின்பற்றுவது மிக முக்கியம். நன்கு சமைக்கப்பட்ட மற்றும் ஆவி பறக்க சூடாக பரிமாறப்படும் உணவுகளை மட்டுமே உட்கொள்ளுங்கள். சமைக்கப்படாத அல்லது குளிர்ந்த உணவுகளில் கிருமிகள் இருக்க வாய்ப்புள்ளதால் சூடான உணவே சிறந்தது. உணவின் வெப்பநிலையானது கிருமிகளை அழிக்கும் அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள். பழங்கள் மற்றும் காய்கறிகளை பொறுத்தவரை நீங்களே நேரடியாக தோல் நீக்கக்கூடிய அல்லது ஓடு நீக்கக்கூடிய வகைகளை தேர்ந்தெடுப்பது பாதுகாப்பானது. உதாரணமாக, வாழைப்பழம் அல்லது ஆரஞ்சு போன்றவற்றை நீங்களே உரித்து சாப்பிடலாம். முன்பே நறுக்கி வைக்கப்பட்ட பழங்களை தவிர்ப்பது நல்லது, ஏனெனில் அவை அசுத்தமான கத்திகள் அல்லது நீரால் கழுவப்பட்டிருக்கலாம் என்பதால் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது. தெருவோரக் கடைகளில் விற்கப்படும் உணவுகளில் சுகாதாரத் தரங்கள் மாறுபடலாம் என்பதால் அவற்றை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். அடிக்கடி மற்றும் முறையாக கைகளால் சோப்பு போட்டு கழுவுவது தொற்று பரவுவதை தடுப்பதற்கான ஒரு அடிப்படை பயிற்சியாகும். கைகளை சுத்தமாக வைத்திருப்பது உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதிலும் கிருமிகள் பரவாமல் தடுப்பதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது. ஈக்கள் மொய்த்த உணவுகளை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் ஈக்கள் அசுத்தங்களை சுமந்து வரும் பொதுவான காரணிகளாகும். உணவை எப்போதும் மூடி வைத்திருப்பது அவசியம். திறந்த நிலையில் இருக்கும் உணவுகளில் கிருமிகள் எளிதில் பரவக்கூடும். உங்கள் சுற்றுப்புறத்தையும் உண்ணும் இடத்தையும் சுத்தமாக வைத்திருப்பது கூடுதல் பாதுகாப்பை தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தடுப்பு மருந்தாக ஆன்டிபயோட்டிக்குகளை பயன்படுத்த முடியும் என்றாலும் பக்க விளைவுகள் மற்றும் ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்புத்திறன் அதிகரிக்கும் அபாயம் காரணமாக அவற்றை வழக்கமாக பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுவதில்லை. நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளவர்கள் போன்ற குறிப்பிட்ட மருத்துவ நிலைமைகளை கொண்டவர்களுக்கு மட்டுமே மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் இவை பரிந்துரைக்கப்படுகின்றன. சுய மருத்துவம் எப்போதும் ஆபத்தானது. தொற்று ஏற்பட்டால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இது 3 முதல் 5 நாட்களுக்குள் தானாகவே சரியாகிவிடும். நீரிழப்பை தடுக்க தொடர்ந்து திரவ உணவுகளை உட்கொள்வதே முதன்மையான குறிக்கோள் ஆகும். கேஃபன் அல்லது ஆல்கஹால் இல்லாத தெளிவான திரவங்கள் இதற்கு சிறந்த விருப்பங்களாகும். போதுமான ஓய்வு எடுப்பதும் உடல் விரைவாக குணமடைய உதவும் முக்கிய காரணியாகும். சிறு குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் போன்ற எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு வணிக ரீதியாக தயாரிக்கப்பட்ட வாய்வழி நீரேற்று கரைசல்கள், அதாவது ORS, பரிந்துரைக்கப்படுகின்றன. இது உடலில் இழந்த உப்புகளையும் தாதுக்களையும் ஈடு செய்ய உதவுகிறது. சாதாரண நீரை விட இத்தகைய கரைசல்கள் உடலுக்கு தேவையான ஆற்றலை விரைவாக வழங்குவதோடு தீவிர நீரிழப்பு ஏற்படாமல் தடுக்கின்றன. பாந்தி, காய்ச்சல், கடுமையான வயிற்றுவலி அல்லது மலத்தில் இரத்தம் போன்ற தீவிர அறிகுறிகள் தென்பட்டால் அல்லது உங்கள் பயணத் திட்டங்களை பாதிக்கும் வகையில் பாதிப்பு இருந்தால் உடனடியாக மருத்துவ உதவியை நாட வேண்டும். இத்தகைய சூழலில் தாமதிக்காமல் தகுதி வாய்ந்த மருத்துவரின் ஆலோசனையை பெறுவது மிகவும் பாதுகாப்பானது மற்றும் சிக்கல்களை தவிர்க்க உதவும். தீவிர பாதிப்புகளுக்கு அசித்ரோமைசின் போன்ற ஆன்டிபயாட்டிக்குகள் சிகிச்சையாக அளிக்கப்படுகின்றன. இதை உங்கள் பயணத்திற்கு முன்பே மருத்துவர் ஆலோசனையுடன் பெற்றுக்கொள்வது நல்லது. காய்ச்சல் அல்லது இரத்தப்போக்கு இல்லாத லேசான பாதிப்புகளுக்கு 6 வயதுக்கு மேற்பட்டவர்கள் லோபெரவைட் போன்ற மருந்துகளை பயன்படுத்தலாம். ஆனால் எந்த மருந்தையும் முறையான மருத்துவ வழிகாட்டுதலின்றி எடுக்க வேண்டாம். அவசரகால ORS கரைசலை நீங்களே தயாரிக்கலாம். 1 லிட்டர் பாதுகாப்பான நீரில் 6 சமமான தேக்கரண்டி சர்க்கரை மற்றும் அரை தேக்கரண்டி உப்பு சேர்த்து நன்கு கலக்கவும். கரைசலை தவறாக கலப்பது
குறிப்பாக குழந்தைகளுக்கு பெரும் ஆரோக்கிய சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அளவுகளில் மிகவும் துல்லியமாக இருப்பது மிக அவசியமாகும். இது ஒரு தற்காலிக தீர்வே ஆகும். சுருக்கமாக கூறினால், பயணிகளின் வயிற்றுப்போக்கை நிர்வகிக்க உணவு மற்றும் நீர் பாதுகாப்பு, நீரேற்றத்தில் கவனம் செலுத்தும் சுய மேலாண்மை மற்றும் தீவிர பாதிப்புகளுக்கு மருத்துவ ஆலோசனை ஆகிய 3 அடுக்கு உத்திகளை பின்பற்றுவது உங்கள் பயணத்தை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற உதவும்.